Good morning, students. This is environmental class. After a long time, we meet each other. The lesson வந்து 1.3. இதோட continuity 1.2. Previous classல we have seen 1.2, exercise 1.2. This is 1.3. Plants and animals have adaptive characters to suit the environment. Plants and animals are found not only in warm regions but also in very hot regions and in very cold regions. Wherever they are, they have adaptive characters to suit the surroundings or the environment. 1.3.1 Aquatic animals have organs suited to aquatic life. Aquatic animals are those that live in water. Fishes, turtles, frogs, crabs, snakes, crocodiles and hippopotamus are water animals. These animals have organs suited to life in water or aquatic life. Next para. Fishes have a streamlined body shape. They are boat shaped. This kind of shape enables them to pass through water easily. They have fins to swim, to turn and to go up and down in water. Some fishes have air bladders which enable them to float on water. They have shiny skin. There are many mucous glands which keep the skin slimy. These are the primary aquatic adaptations. Next picture, fish. Fish பார்ட் நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேயே நம்ம வந்து ஃபிஷ்ஷை பார்த்துருக்குறோம். சில பார்ட்ஸ் ரொம்ப கில்ஸ், ஸ்கேல்ஸ், ஃபின், மவுத், ஐ இதெல்லாம் நம்ம வந்து மார்க் பண்ணியிருக்கோம் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் இட் செல்ஃப். ஸோ ஃபிஷ்ஷஸ் பிரீத் த்ரோ கில்ஸ், எர்த்வார்ம் பிரீத் த்ரோ பிரீத்திங் ஹோல்ஸ், பிளான்ட்ஸ் பிரீத் த்ரோ ஸ்டொமேட்டா, மேன் பிரீத் த்ரோ லங்ஸ் அப்படின்றதில் நம்ம பார்த்துருக்கோம். இதில் கொஞ்சம் ஸ்லைட்டாக நீங்கள் ஹையர் கிளாஸ் வந்திருக்கிறதுனால கொஞ்சம் லிட்டில் பிட் கொஞ்சம் கூட வந்து உங்களுக்கு நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்குறாங்க. ஃபின்ஸுக்கு நேம் கொடுத்துருக்காங்க. மேலே இருக்கிற ஃபின் வந்து டார்சல் ஃபின். டார்சல்னால் மேலே, அப்பர் சைட். ஸோ மேலே இருக்கிற ஃபின் நேம் இஸ் டார்சல். கீழே வந்து ஃபஸ்ட்டு போகிற ஃபின் வந்து பெக்டோரல் ஃபின், செகண்ட் ஒன் பெல்விக் ஃபின், டெய்ல் இருக்கிறதுனால டெய்ல் ஃபின். சும்மா ஜஸ்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. பிக்சர் கீழே இருக்கிற பேராகிராஃப் நம்ம கண்டினியூ பண்ணலாம். த ஃபிஷஸ் ஆர் ஏபிள் டு லிவ் இன் வாட்டர் ஒன்லி. இஃப் தே ஆர் டேக்கன் அவுட் ஆஃப் வாட்டர் தே வில் டை. தே பிரீத் த்ரோ கில்ஸ். தீஸ் கில்ஸ் ஹாவ் பவர் டு டேக் இன் ஆக்சிஜன் ப்ரெசன்ட் இன் வாட்டர். த லிவ் ஆன் ஸ்மால் வார்ம்ஸ் அண்ட் இன்செக்ட்ஸ். ஸோ இந்த பேரா மட்டும் நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். அடாப்டிவ் கேரக்டர்ஸ். ஈச் அண்ட் எவ்ரி அனிமல் ஹேஸ் அடாப்டிவ் கேரக்டர் டு த என்விரான்மெண்ட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஈஸியாக உங்களுக்கு புரியணும் அப்படின்னா, இப்போ கொரோனா இன்ஃபெக்ஷன், அது COVID-19 த்ரூ அவுட் த வேர்ல்டில் வந்து அந்த இன்ஃபெக்ஷன் நடந்துகிட்ருக்கு. ஸோ அப்போது ஹியூமன் பீயிங்ஸ் நம்ம என்ன மெஷர்மெண்ட்ஸ் எடுத்துக்கிறோமோ, என்ன சேஃப்டி மெஷர்மெண்ட்ஸ் எடுத்துக்கிறோமோ அதுதான் அடாப்டேஷன்ஸ். என்ன எடுத்துக்கிறோம்? வெளியே அதிகமாக சுற்ற வேண்டாம். நெக்ஸ்ட்டு க்ரௌடான பிளேஸில் நிற்கக்கூடாது. கீப் டிஸ்டன்ஸ். ஒருத்தருக்கும் இன்னொருத்தருக்கும் நடுவில் ஒரு மினிமம் ஒரு 3-4 மீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ் இருக்கிற மாதிரி கீப் அவே ஃப்ரம் அதர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். வியர் மாஸ்க் அண்ட் க்ளவுஸ். மாஸ்க் போட்டுக்கோங்க, க்ளவுஸ் போட்டுக்கோங்கன்னு சொல்லியிருக்கிறோம். வென் வி என்டர் இன் டு த ஹவுஸ், நம்ம வீட்டுக்குள்ளே என்டர் ஆனோடனே யூ ஷுட் வாஷ் யுவர் ஹேண்ட்ஸ் அண்ட் லெக்ஸ் இம்மீடியட்லி வித் சோப் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இல்லைன்னா வந்து சானிடைசர்னால் என்னன்னே நமக்கு தெரியாது. இப்போ வந்து எல்லா இடத்துலையும் சானிடைசர், நம்ம ஸ்கூலில் கூட சானிடைசர் வச்சுருக்குறோம். ஸோ பேரண்ட்ஸ் நிறைய பேர் வந்துட்டுருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் வர்றவங்க வந்து சானிடைசர் எடுத்து வாஷ் பண்ணிட்டு தான் ஸ்கூலுக்குள்ளே வர்றாங்க. டெய்லி ஒரு மினிமம் ஒரு 10 பேரண்ட்ஸு, ஸ்டூடெண்ட்ஸும் ஒரு 10 ஸ்டூடெண்ட்ஸ் 15 ஸ்டூடெண்ட்ஸ் வர்றாங்கப்பா மினிமம். பார்த்திங்கன்னா
இப்போ ஒரு அண்ணா கூட வந்தான்ப்பா. அவன் வந்து நம்ம ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டு நவீன் அண்ணான்னு சொல்லிட்டு எஸ்ஆர்வியில் வந்து அவன் ஸ்கூல் செகண்டாம்ப்பா. 495 அவனுடைய மார்க் வந்து 495 மார்க்ஸ். 1 மார்க் வந்து அட்டண்டன்ஸ்க்காக போயிருச்சான். அட்டண்டன்ஸ் அவன் கொஞ்சம் நம்ம ஸ்கூலில் படிக்கிறப்பே கொஞ்சம் லீவ் நிறைய எடுப்பான், ஷையாக இருப்பான், பட் நல்ல ரொம்ப காம் டைப்பு. இந்த 1 மார்க் வந்து அட்டண்டன்ஸ் கொஞ்சம் லீவ் எடுத்ததுனால போயிருச்சான். இல்லைனா 496 ஹீ இஸ் த ஃபஸ்ட் ஸ்டூடெண்ட்டாக இருந்திருப்பான், அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்ட்டு. வந்து சொல்லிட்டு போனான், ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அவனோட சிஸ்டர் இப்போ தான் 5th நம்ம ஸ்கூலில் முடிச்சு இப்போ நான் டிசி வாங்கியிருக்கிறான். ரொம்ப வேர் ஹாப்பி அபவுட் ஹிம். அவனை பார்த்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் டெய்லி வந்துட்டுருக்குறாங்க, வந்துட்டு எங்களுக்கு சந்தோஷப்படுத்திட்டு இருக்கிறாங்க. சில பேர் டவுட் கேட்குறாங்க, சில பேர் வந்து டெஸ்ட்டு வந்து அனுப்புனது. அதே மாதிரி ஒரு 10 மெம்பர்ஸ் வந்து செலக்ட் ஆகிருக்கீங்க. இந்த குவிஸ் ப்ரோக்ராம் ஒன்று வச்சோம் இல்லையா, அதில் வந்து 5th ஸ்டாண்டர்டை விட 3rd ஸ்டாண்டர்ட் 2nd ஸ்டாண்டர்ட்லாம் யூகேஜி கூட வந்து அதில் அச்சீவ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஏன் பண்ணலன்றது அதனால தான் நாங்கள் அடுத்த குவிஸ் இதே நாங்கள் கொடுக்கல. என்ன எப்படி இருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு. நல்லா விளையாடுங்க, ஆனால் வந்து கொஞ்சம் பிரெயின் ஒர்க்கு பண்ணுங்கள். படிப்பு ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லையா, அதை விட்டுட்டு நீங்கள் வந்து விளையாண்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா டைம் அண்ட் டைட் வெயிட் ஃபார் நோ மேன், டைம் இஸ் மோர் ப்ரீசியஸ் அப்படின்னு சொல்லி படிச்சிருக்கிறோம், திரும்பி வராது. அதனால் நீங்கள் என்ஜாய் பண்ணுறதை விட கொஞ்சம் லேர்ன் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ பின்னாடி வந்து ஃபீல் பண்ணி நோ யூஸ் அட் ஆல். சரிப்பா, அந்த அடாப்டிவ் கேரக்டர்ஸ்னால் நம்ம கொரோனாக்காக நம்ம என்னென்னலாம் மெஷர்மெண்ட்ஸ் எடுத்துக்கிறோமோ அதான் அடாப்டிவ் கேரக்டர்ஸ். அது மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சம்மர் வந்துருச்சு அப்படின்னா அதுக்கு சில அடாப்டேஷன்ஸ் இருக்கும் நமக்கு. வின்டர் அப்படின்னா இப்போ வின்டர் வரப்போகுது, இன்னும் 2 months வந்துடும், வின்டர் வந்துடும். அந்த வின்டருக்கு நம்ம என்ன பண்ணுவோம், உல்லன் ட்ரெஸ்லாம் எடுத்து ரெடியாக வச்சுக்குவோம். க்ளவுஸு, ஸ்வெட்டரு இதெல்லாம் எடுத்து வச்சுக்குவோம். ஷூஸ் கூட யூஸ் பண்ணுவோம், சாக்ஸ் அண்ட் ஷூஸ் கூட யூஸ் பண்ணுவோம். கூல்ட்ரிங்க்ஸ் அவாய்ட் பண்ணிடுவோம். ஹாட் வாட்டர் கெய்சர் இருந்துச்சுன்னா கெய்சர் ஹீட்டர்லாம் இருந்தால் ரெடி பண்ணி வச்சுக்குவோம். அப்போ வி டேக்கு ஹாட் ட்ரிங்க்ஸ், காஃபி, டீ அந்த மாதிரி அந்த ட்ரிங்க்ஸ் தான் நம்ம குடிப்போம். ஹாட் ஃபுட் எடுத்துக்குவோம். கோல்ட் ரைஸ்லாம் சாப்பிட மாட்டோம். கூல்ட்ரிங்க்ஸு ஃப்ரிட்ஜெல்லாம் ஆஃப் பண்ணிடுவோம். ஈவன் புட் ஆஃப் ஏசி கூட யூஸ் பண்ண மாட்டோம். வேறு சம்மரில் பார்த்திங்கன்னா அப்படியே ரிவர்ஸில் இருக்கும். ஃபேன் யூஸ் பண்ணுவோம், ஏசி யூஸ் பண்ணுவோம், ஃப்ரிட்ஜ் நிறைய யூஸ் ஆகும், ஐஸ் நிறைய ஐஸ் வெண்டர்ஸ் நிறைய பேர் வருவாங்க, ஐஸ்கிரீம் நிறைய சாப்பிடுவோம், ஜூஸஸ் நிறைய எடுத்துக்குவோம், வாட்டர் மெலான் அந்த மாதிரி சில ஃப்ரூட்ஸ் எல்லாம் கொஞ்சம் அந்த பாம் ஃப்ரூட்டு, கோகனட், டெண்டர் கோகனட் இதெல்லாம் நிறைய எடுத்துக்குவோம். அடாப்டேஷன்ஸ் பார்த்திங்கன்னா அடிக்கடி வந்து கழுவி விடுவோம். இதெல்லாம் வந்து அடாப்டேஷன்ஸ். இந்த சம்மருக்கு வின்டருக்கு சீசனுக்கு தகுந்தாப்பில் வந்து நம்ம அடாப்டேஷன் மாற்றிக்கிறோம். அது மாதிரி அனிமல்ஸும் வந்து என்ன பண்ணுது, அது வந்து இப்போது அதோடைய பாடி கண்டிஷனை மாற்றிக்குது. அப்போ தான் அதால் சர்வை பண்ண முடியும். ஏன்னா சம் அனிமல்ஸ் லிவ் இன் ஆர்டிக் ரீஜியன்ஸ், சம் அனிமல்ஸ் லிவ் இன் அண்டார்டிக் ரீஜியன்ஸ். ஆர்டிக் ரீஜியன்ஸ், அண்டார்டிக் ரீஜியன்ஸ் இன் நோ. ஆர்டிக் மீன்ஸ் நார்த் போல் அண்ட் அண்டார்டிக் மீன்ஸ் சவுத் போல். இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன். நார்த் போலுக்கு ரீச் ஆன ஃபஸ்ட்டு இண்டியன் கேட்டாங்கன்னா, உங்களை யாராவது கேட்டாங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் இல்லையா. ஃபஸ்ட்டு இண்டியன் ஹூ ரீச்டு த நார்த் போல், ஆர்டிக் ரீஜியனுக்கு போனது யார் அப்படின்னு கேட்டால் மிஸ்டர் சரத்குமார் ஆக்டர் இருக்காங்களே, அவங்கள ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி த ஃபஸ்ட் இண்டியன் ஹூ ரீச்டு த சவுத் போல்னாலும் அண்டார்டிகானாலும் ஒன்று தான். அங்கே போனது யார் அப்படின்னு கேட்டால் கிரிராஜ் சிங். ஃபுல் நேம் இன்னொன்று இருக்குது, அது நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டாம், ஜஸ்ட் கிரிராஜ் சிங்னு தெரிஞ்சால் கூட போதும். ஸோ சவுத் போல் ரீச் ஆனது கிரிராஜ் சிங் அண்டு நார்த் போல் ரீச் ஆனது சரத்குமார். இது இப்போ நார்த் போல்லையும் அனிமல்ஸ் லீவ் பண்ணுது, சவுத் போல்லையும் சில அனிமல்ஸ் லீவ் பண்ணுது. அதுக்கு தகுந்தாப்பில் அந்த என்விரான்மெண்ட்டுக்கு தகுந்தாப்பில் அதோடைய பாடி கண்டிஷன்ஸ் இருக்குது. அதுதான் இந்த லெசன். For example, aquatic animals. What are aquatic animals? Water animals are called aquatic animals. Example உங்களுக்கு தெரியும், turtle, frogs, fishes, crab, snakes, crocodile, hippopotamus. These are water animals or aquatic animals நம்ம சொல்கிறோம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போது ஃபிஷ்ஷு பார்த்திங்கன்னா எப்பொழுதும் வாட்டர்லேயே தான் இருக்குது. பட் அதுக்கு ஃபீவர் வர்றதில்லை, அதுக்கு காஃப் வர்றதில்லை, கோல்டு வர்றதில்லை. நம்ம கொஞ்சம் நேரம் மழையில் நனைஞ்சாலே அம்மா திட்டுறாங்க, சளி பிடிச்சிரும், ஃபீவர் வந்துடும், ஜாக்கிரதை, பி கேர்ஃபுல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஃபிஷ்ஷு வந்து ஃபுல் டைம் வாட்டர்லேயே இருக்குது, ஆனால் அதுக்கு வந்து ஃபீவர் வர்றதில்லை. யாராவது யோசித்து பார்த்துருக்கீங்களா? ஏன் அப்படின்னு கேட்டால் அதோடைய ஸ்கின் வந்து ரொம்ப ஷைனியாக இருக்கும், ஸ்லிம்மியாக இருக்கும். அதில் வந்து ஒரு கிளாண்டு
அது வந்து மியூக்கஸ் கிளாண்டுன்னு ஒன்று இருக்கும். அது அது அந்த பாடியை சுற்றி இருக்கிறதுனால அதில் வாட்ரு ஒட்டாது. ஸோ வாட்ரு ஒட்டாததுனால அதுக்கு ஃபீவர் வராது, கோல்டு வராது. இந்த மாதிரி அதோட பாடி பார்த்திங்கன்னா போட் ஷேப்பில் இருக்கும். அப்போ தான் அதால் வந்து வாட்டரில் ஸ்விம் பண்ணி போக முடியும். எல்லா ஃபிஷ்ஷோடைய பாடியுமே பார்த்திங்கன்னா போட் ஷேப்பில் இருக்கும். அப்புறம் சில ஃபிஷ்ஷஸ்லாம் பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே ஏர் பேக் இருக்கும். ஏர் பிளாடர்னால் ஏர் பேக். அது பாடிக்குள்ளேயே கட் பண்ணி பார்த்தா உள்ளுக்குள்ளே குட்டி குட்டியாக பேக் இருக்கும். அந்த பேக்குள்ளே ஏர் இருக்கும். ஸோ ஏர் இருந்துச்சுன்னா அது என்ன பண்ணும், ஃப்ளோட் ஆகும். இப்போ ஸ்விம்மிங் கற்றுக்கிறவங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, பழைய டியூப் இருக்குது பாருங்கள், அந்த பைக்கு டியூப் எடுத்து அதில் ஃபுல்லாக ஏர் ஃபில் பண்ணி அதில் வச்சு நம்ம இடுப்பில் கட்டி நம்ம தள்ளி விட்டுருவாங்க. ஸோ நம்ம ஃப்ளோட் ஆகும். அதை வச்சு நம்ம ஸ்விம் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஃபிஷ்ஷோடைய பாடிக்குள்ளே வந்து இந்த மாதிரி ஏர் பேக்ஸ் எல்லாம் இருக்கும். இதுதான் வந்து அடாப்டேஷன்ஸ். போட் ஷேப்டு பாடி, அப்புறம் பாடி வந்து வாட்டர் ஒட்டாமல் ஸ்லிம்மியாக இருக்கும், ஷைனியாக இருக்கிற பாடி. அப்புறம் ஃபின்ஸ் இருக்கும், அந்த ஃபிஷ்ஷுக்கு ஃபின்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட்டு உள்ளுக்குள்ளே ஏர் பேக்ஸ் இருக்கும். இதெல்லாம் வந்து அடாப்டேஷன்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பேர்ட்ஸோடைய போன்ஸ் எல்லாம் ஹாலோவாக இருக்கும். நம்ம செகண்ட் ஸ்டாண்டர்ட்லேயே படிச்சிருக்கிறோம். ஏன் ஹாலோவாக இருக்குன்னா, போன்ஸ் ரொம்ப வெயிட்டாக இருந்தால் அதெல்லாம் ஃப்ளை பண்ண முடியாது, எப்படி பறக்க முடியும்? ஸோ அதனால் போன் வந்து ரொம்ப ஹாலோவாக வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் பேர்ட்ஸோடைய போன். நம்மளுடைய போன்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், பட் பேர்டோடைய போன் வந்து ஹாலோவாக இருக்கும். அதனால் பீக்கு பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்போ தான் அதெல்லாம் கொத்தி என்ன பண்ண முடியும், கிரெயின்ஸ் எல்லாம் கொத்தி சாப்பிட முடியும். ஜிராஃபியோட நெக்கு ரொம்ப லாங்காக இருக்கும். ஏன் நெக்கு லாங்காக இருக்குன்னா, அப்போ தான் அது இந்த டால் ட்ரீஸில் இருக்கிற அந்த பிரான்ச்சஸ் எல்லாம் உடச்சி அதெல்லாம் சாப்பிட முடியும். அதுக்காக தான் அதோடைய நெக்கு வந்து ரொம்ப லாங்காக. அது இட்ஸ் காட்ஸ் கிரியேஷன். காட் இப்படி பண்ணியிருக்கிறாரு. அதான் அடாப்டேஷன். எலிஃபேண்ட்டுக்கு ட்ரங்க் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். நமக்கு வந்து நமக்கு நம்பிக்கை எப்படி முக்கியமோ அது மாதிரி யானைக்கு தும்பிக்கை முக்கியம்னு சொல்லுவாங்க இல்லையா? இன்றைக்கி கூட ஒரு ஹோட்டலில் எழுதி போட்டிருக்காங்க. நம்ம ஸ்கூலில் கூட நோட்டீஸ் போர்டு எழுதி போடுவோம். நீங்கள்லாம் வருவீங்க, நோட்டில் எழுதி வைப்பீங்க, அதுக்கெல்லாம் ப்ரைஸ் கொடுப்போம். நீங்கள் சொல்லுவீங்க, ப்ரேயரில் மீனிங் சொல்லுவீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இப்போ நீங்கள் வராமல் அந்த போர்டும் காத்துட்ருக்கு, நாங்களும் காத்துட்ருக்குறோம். இன்றைக்கி ஒரு ஒரு ஷாப்பில் சார் மார்னிங் கிராஸ் பண்ணி போகிறப்போ ஒரு போர்டு பார்த்தேன். அதில் வந்து அது எழுதியிருந்தாங்க. உங்களுக்கு தெரியும், பட் இருந்தாலும் 5th தானே படிக்கிறீங்க, நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் என்ன ரஃப் நோட்டில் கூட எழுதி வச்சுக்கலாம். விடியும் என்று விண்ணை நம்பு, முடியும் என்று உன்னை நம்பு. அதாவது நாளைக்கு விடியும், கண்டிப்பாக விடியும், சன் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கையோடு தூங்கு. அதே மாதிரி என்னால் ஃபஸ்ட் ரேங்க் எடுக்க முடியும், என்னால் ஸ்போர்ட்ஸ் ஃபஸ்ட்டு வர முடியும், என்னால் நீட்டாக இருக்க முடியும், என்னால் பங்க்சுவலாக இருக்க முடியும், எல்லாத்தையும் என்னால் பர்ஃபெக்டாக இருக்க முடியும்னு நம்புங்க. ஸோ உங்களை நீங்கள் நம்புங்க. ஸோ நம்பிக்கை தான் ரொம்ப முக்கியம். நமக்கு நம்பிக்கை ரொம்ப முக்கியம். எலிஃபேண்ட்டுக்கு தும்பிக்கை ரொம்ப முக்கியம். அந்த தும்பிக்கை ட்ரங்க் எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னு, அப்போ தான் அந்த பிரான்ச் எல்லாம் உடச்சி அதால் என்ன பண்ண முடியும், சாப்பிட முடியும். ஸோ இப்படி ஒவ்வொரு அனிமலுக்கு சொல்லிட்டு போனால் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். எதுக்காக இதெல்லாம் சொல்கிறோம் அப்படின்னா, இதெல்லாம் அடாப்டேஷன்ஸ். அந்த கண்டிஷனுக்கு அது வந்து அதால் வாழ முடியும். அதுக்கு தான் கடவுள் இந்த மாதிரி அடாப்டேஷன்ஸ் கொடுத்துருக்கிறார். ஒவ்வொரு அனிமலுக்கும் இந்த மாதிரி கொடுத்துருக்குறாரு. ஃபிஷ்ஷஸ் வந்து அது கில்ஸ் வழியாக தான் ப்ரீத் பண்ணும். நம்ம முன்னாடி சொன்னேன் நான் இல்லையா, அது வந்து வாட்டரில் இருக்கிற ஆக்சிஜன் தான் எடுத்துக்கும். நம்ம வந்து ஏரில் இருக்கிற ஆக்சிஜன் எடுத்துக்குவோம். ஃபிஷ்ஷஸ் வந்து கில்ஸ் மூலமாக என்ன பண்ணோம் அப்படின்னா, வாட்டரில் அதுக்கு பேர் டிசால்வ்டு ஆக்சிஜன். நம்ம எடுத்துக்கிறது ஃப்ரீ ஆக்சிஜன். நம்ம எடுத்துக்கிற ஆக்சிஜனை ஃபிஷ்ஷால் யூஸ் பண்ண முடியாது, ஃபிஷ் எடுத்துக்கிற ஆக்சிஜனை நம்மளால் என்ன பண்ண முடியாது, யூஸ் பண்ண முடியாது. இந்த மாதிரி ஒவ்வொரு அனிமலுக்கும் பார்த்திங்கன்னா அதுக்கு தகுந்தாப்பில் அடாப்டேஷன்ஸ் கடவுள் கொடுத்துருக்கிறார். அது வந்து காட் பண்ணது. அது ஒன்றும் வெப்டு ஃபீட்லாம் கூட நம்ம படிச்சிருக்கோம். நம்ம இன்னும் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் பேஜ் போகிறோம். நம்ம some people breed fishes in their wells so as to keep the well water free from harmful worms and insects. The water animals that have secondary aquatic adaptations are turtle, frog, snake and crocodile. These animals can stay on the land too. The frog has short front legs and long hind legs. The hind legs are folded and web-footed. This kind of adaptation enables the frog to swim and to balance itself in water. The frog has shiny skin all over the body. The shiny skin enables the frog to pass through water easily. ஸோ ஃபிஷ்ஷை பற்றி ஒரு அடிஷ்னலாக ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்குறாங்க. ஃபிஷ்ஷை நம்ம வந்து என்ன பண்ணுவோம், ப்ரீட் பண்ணுவோம். வி ப்ரீட் ஃபிஷ்ஷஸ் இன் வெல்ஸ், இன் டேங்க்ஸ். நம்மளுடைய வீட்டில் இருக்கிற வெல்லில் டேங்க்லாம் கூட நம்ம ஃபிஷ்ஷை ப்ரீத் பண்ணலாம். அதனால் நமக்கு ஒன்றும் டேஞ்சர் கிடையாது. ஏன் ஃபிஷ்ஷை ப்ரீத் பண்ணுறதுனால நமக்கு என்ன யூஸ் அப்படின்னு கேட்டால், அந்த அந்த வெல்லில் இருக்கிற அந்த கிணத்துல இருக்கிற டர்ட்ஸ், இன்செக்ட்ஸ், வார்ம்ஸ் இதெல்லாம் வந்து ஈட்டன் பை ஃபிஷ்ஷஸ். அந்த
இந்த அந்த அந்த வெல் இருக்கிற இதெல்லாத்தையும் தேவையில்லாத இதெல்லாத்தையும் டர்ட்ஸ் எல்லாம் வந்து ஃபிஷ் என்ன பண்ணிடும், சாப்பிட்ரும். இது நமக்கு ஒரு யூஸ், ஃபிஷ்ஷை நம்ம வளர்க்குறதுனால. ஸோ இந்த வாட்டர் அனிமல்ஸ் வந்து சில வாட்டர் அனிமல்ஸ் வந்து they can live on water and on land and in water. ரெண்டு இதுலேயுமே லீவ் பண்ணும். உங்களுக்கு தெரியும், நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேயே படிச்சிருப்பீங்க. crocodile, crab, நெக்ஸ்ட் ஃப்ராகு, டர்ட்டில், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா they can live in water and on land. ரெண்டுலேயுமே மாறி மாறி அதால் லிவ் பண்ண முடியும். இது வந்து செகண்டரி அனிமல்ஸ்ன்னு சொல்லலாம். இல்லைன்னா வந்து என்ன சொல்கிறது, அதுக்கு ஒரு தனி டேர்ம் இருக்குப்பா. போத் they live both in water and on land. என்ன சொல்லுங்கள் பார்ப்போம். இது கிளாஸாக இருந்தால் உங்கள்கிட்ட நாங்கள் கேட்போம். சரி, அடுத்த கிளாஸில் நீங்கள் எழுதி அனுப்புங்க, பரவாயில்ல. நிறைய டைம் இது நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். அந்த அந்த அனிமலுடைய ரெண்டு கண்டிஷன் லீவ் பண்ணுற அனிமல்ஸ். ஸோ ஃப்ராக் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு அடாப்டேஷன் இருக்குது. லேண்டில் லீவ் பண்ணுறதுக்கு அதுக்கு ஒரு மாதிரி அடாப்டேஷன், அதே வாட்டருக்குள்ளே போயிடுச்சுன்னா அதுக்கு தகுந்தாப்பில் ஒரு அடாப்டேஷன் இருக்குது. அது திங்க் பண்ணி சொல்லுங்கள் பார்ப்போம், முடிஞ்சால் சொல்லுங்கள் பார்ப்போம். கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து அந்த ரெண்டு கண்டிஷன் லீவ் பண்ணுற அனிமலுக்கு ஒரு தனி டேர்ம் இருக்குது, அது என்னன்றது நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னேன். செகண்ட் கொஸ்டின் வந்து ஃப்ராக் வாட்டரில் லீவ் பண்ணுறதுக்கு ஒரு அடாப்டேஷன் இருக்கும், லேண்டில் லீவ் பண்ணுறப்போ அடாப்டேஷன் மாறிக்கும், அது என்னன்னு சொல்லுங்கள். சரி, அப்புறம் அதோடைய லெக்கு பார்த்தீங்கன்னா பேக் லெக், பிஹைண்ட் லெக். ஹைண்டுனா பின்னாடி, பின்னாடி இருக்க லெக் வந்து ரொம்ப லென்த்தியாக இருக்கும். அந்த லெக்கை வச்சு தான் அது என்ன பண்ணுது, நல்லா ஹாப் பண்ண முடியும். ஹாப் லிட்டில், ஜம்ப் லிட்டில், 1 2 3 இந்த ரைம்ஸ் இருக்கு இல்லையா, ஹாப் பண்ணுறது. ப்ராக்ரஸில் நம்ம பண்ணுவோம் இல்லையா, அந்த ஹாப்பிங்க்கு வந்து அது அதோடைய ஹைண்ட் லெக்ஸ், அதோடைய பேக் லெக்ஸ் தான் யூஸ் ஆகும். அப்புறம் அதில் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு இன்னொரு அடாப்டேஷன் இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டால், அதில் வந்து வெப் ஃபூட்டட்னா நம்ம டக்குக்கு வெப் ஃபூட்டட் இருக்கும், பார்த்துருப்போம் நம்ம. அது அந்த ரெண்டு ஃபிங்கருக்கு நடுவில் ஒரு ஒரு மெம்பரேன் இருக்கும், அப்படியே வாட்டர் தள்ளுறதுக்காக அந்த வெப் ஃபூட் இருக்கும். அது ஒரு தனி அடாப்டேஷன், ஃப்ராகுக்கு இருக்கிற ஒரு அடாப்டேஷன். டக்குக்கும் வெப் ஃபூட்டட் இருக்கும், அதே மாதிரி ஃப்ராகுக்கும் வெப் ஃபூட்டட் இருக்கும். அப்புறம் வந்து அது ஒரு ஸ்கின் வந்து ஷைனியாக இருக்கும், அப்போ தான் வாட்டரில் பாஸ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். இதெல்லாம் வந்து ஃப்ராகோடைய அடாப்டேஷன். இங்கே பாருங்கள், நீட்டாக இருக்குது பாருங்கள். வெப் ஃபூட் டக்கோடைய ஃபூட்டில் பாருங்கள், ரெண்டு ஃபிங்கருக்கு நடுவில் பாருங்கள் ஒரு ஸ்கின் மாதிரி ஒன்று இருக்குது. அதை வச்சு தான் அது வாட்டரை வந்து தள்ள முடியும். ஸோ ஸ்கின் இல்லைனா வாட்டர் தள்ள முடியாது, தள்ளனா தான் அதை மூவ் பண்ணும். ஸ்விம் பண்ணுறதுக்காக கடவுள் வந்து இந்த வெப்டு ஃபுட் வந்து டக்குக்கு கொடுத்துருக்குறாரு. இதே மாதிரி தான் ஃப்ராகுக்கும் இருக்குது. நல்ல பிக்சர் நல்லா கிளியராகவே பார்த்துக்கலாம் நீங்கள். நெக்ஸ்ட்டு வந்து வாட்டர் அனிமல்ஸ் பார்த்தோம், நம்ம அக்வாட்டிக் அனிமல்ஸ் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு வந்து வாட்டர் பிளான்ட்ஸ் பார்க்க போகிறோம். வாட்டர் பிளான்ட்ஸ் மீன்ஸ் அக்வாட்டிக் பிளான்ட்ஸ். The plants that live in water are called water plants or aquatic plants. They are also called hydrophytes. Next para. Some small water plants such as hyacinth and duckweed float on the surface of water. There are swellings on the leaf stalks of the water. Water hyacinth. These swellings are filled with air. They help the plants to float on the surface of water. The roots of hyacinth are hanging down in water. As the duckweed is very small, it easily floats. Another plant called Jusia is also a floating plant. It has some white and spongy roots which help it to float. Wolfia and Pistia are also floating plants. So just உங்களுக்கு name some aquatic plants அப்படின்னு கேட்டாங்கன்னா, first you know what is the meaning for aquatic plants. Aquatic plants means water plants. Xerophytes ன்னு சொல்லலாம். Hydro means water, phyte means plant. So water living plants, water loving plants are called hydrophytes. They are also called as water plants. Another name is aquatic plants. ஒன்றுக்கு மூணு நேம் இருக்குது. aquatic plants, hydrophytes, water plants. அதுக்கு நேம், அதாவது எக்ஸாம்பிள் கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் பாட்டுக்கு மெமரி பண்ணிக்கோங்க. 10th ஸ்டாண்டர்ட் வரைக்குமே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. இதே தான் திருப்பி வரும். ஒன்று வந்து ஹயாசிந்த், நெக்ஸ்ட் ஒன் இஸ் டக்வீட். எல்லாத்தையும் உங்களுக்கு எக்ஸாம்பிள் பின்னாடி பிக்சர் வருது, பார்க்கலாம் நீங்கள். நெக்ஸ்ட்டு வேலிஸ்னீரியா, ஜியா, இதெல்லாம் நீங்கள் ஸ்பெல்லிங் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸ்ரீராமஜெயம் எழுதுகிற மாதிரி ஒரு 10 டைம்ஸ் எழுதுங்க. வீட்டில் பாட்டி வந்து ஸ்ரீராமஜெயம் எழுதுவாங்க, ஈவன் மம்மி கூட எழுதுவாங்க. அது எழுதுனா நமக்கு புண்ணியம். அது நம்ம மம்மியாக வர்றப்போ, டேடி மாதிரி வர்றப்போ நம்ம எழுதிக்கலாம். இப்போ வந்து இந்த வாட்டர் பிளான்ட்ஸை கொஞ்சம் எழுதி பாருங்கள். ஏன்னா ஸ்பெல்லிங் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஏன்னா உல்ஃபியா, ஜிசியா, வாட்டர் ஹயாசிந்த் இதெல்லாம் கேட்குறப்ப, டக்வீடு, நெக்ஸ்ட் பின்னாடி வர்றது ஹைட்ரில்லா, வேலிஸ்னீரியா, இதெல்லாம் பார்க்குறப்போ கொஞ்சம் உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஸோ நேம் வந்து மெமரி பண்ணிக்கோங்க. இது பாருங்கள், இந்த ஸ்வெல்லிங்னு போட்டிருக்காங்க பிக்சரில். ஸ்வெல்லிங்னா வீங்கி இருக்கும். ஸ்வெல்லிங்னாலே வீக்கம்.
பல்லு வலி வந்தால் நமக்கு முகத்தில் 2 சைடும் ஸ்வெல்லிங் இருக்கும்னு சொல்லுவாங்க. புண்ணு வந்துட்டால் ஸ்வெல்லிங் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இந்த பிளான்ட்டு வந்து ஸ்வெல்லிங் இருக்கும். இது ஒரு ஹைட்ரோஃப்ளைட். இதோடைய ஸ்டெம்முக்குள்ளே ஏர் இருக்கும். இப்போது கேரி பேக்கை நல்லா ஃபூன்னு ஊதி டப்புன்னு அடிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், டப்புன்னு சவுண்டு வரும் இல்லையா? அது மாதிரி இது அமுக்குனோம்னா சவுண்டு வரும். அந்தளவுக்கு உள்ளுக்குள்ளே ஏர் இருக்கும். ஸோ ஏர் இருக்கிறதுனால தான் அதால் ஃப்ளோட் ஆக முடியுது. அடுத்தது இருக்கிற பிளான்ட்டு பிஸ்டியா, குட்டி பிளான்ட் இருக்குது பாருங்கள். அதுக்கும் வந்து ஃப்ளோட் ஆகிற மாதிரி கடவுள் வந்து இந்த ரூட்டை வந்து பேலன்ஸ் பண்ணி வச்சுருக்கிறாரு. பார்த்திங்கன்னா கீழே ஏராவாக இருக்கிறது தான் அதோடைய ரூட்டு. அது வாட்டருக்குள்ளே சில பிளான்ட்டு வந்து வாட்டருக்கு மேலே இருக்கும், சில பிளான்ட் வந்து சப்மர்ஜ்ட் இன் வாட்டர். அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டாம், அந்த நீங்கள் டீட்டெயிலாக போக வேண்டாம். வாட்டர் பிளான்ட்ஸ், அக்வாட்டிக் பிளான்ட்ஸ் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சால் போதும். ஸோ சம் பிளான்ட்ஸ் ஃப்ளோட் ஆன் வாட்டர், சம் பிளான்ட்ஸ் சப்மர்ஜ்ட் இன் வாட்டர். இதெல்லாம் வந்து அவ்வளோ டீட்டெயிலாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இது பண்ண வேண்டியதில்லை. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த பாருங்கள் இதெல்லாம் தான் ஃப்ளோட்டிங் பிளான்ட்ஸ், அக்வாட்டிக் பிளான்ட்ஸ். உங்களுக்காக மிஸ் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த பிக்சர்லாம் ட்ரை பண்ணி எடுத்துக்கிறாங்கப்பா. இது பாருங்கள் கீழே ரூட்ஸ் இருக்குது. ஒருத்தங்க மிஸ் கையில் ஃபிங்கரில் எடுத்து வச்சுருக்காங்க பாருங்கள். இதை போய் எடுத்துகிட்டு வந்து ரிவரில் போய் அவங்க சார்கிட்ட சொல்லி எடுத்துகிட்டு வந்து உங்களுக்காக எடுத்து காமிக்கிறாங்க. அது பாருங்கள் ரூட்டு பாருங்கள் கீழே இருக்குது பாருங்கள். அது வந்து அப்படியே வந்து நெட்டு மாதிரி, ஃபிஷ் நெட்டு மாதிரி அப்படி வாட்டரில் நின்றுக்கும். அதெல்லாம் வந்து எதுனாகாது, அது வந்து கீழே வாட்டருக்குள்ளே போகாது, வாட்டரில் இருந்துக்கும். டக்வீடுன்றது ஒரு சின்ன பிளான்ட்டு. இந்த பாருங்கள் இதெல்லாம் டக்வீடு. இதெல்லாம் வந்து வாட்டரில் மிதக்கும். இதுவும் வந்து ஹைட்ரில்லா. இந்த பிளான்ட்டெல்லாம் வந்து உங்களுக்கு இதெல்லாம் ஃப்ளோட்டிங் பிளான்ட்ஸ். உங்களுக்கு தெரிஞ்சது லோட்டஸு, லில்லி, அதெல்லாம் கூட வாட்டர் பிளான்ட்ஸ் தான். ஸோ அக்வாட்டிக் பிளான்ட்ஸ்னு கேட்டால் நீங்கள் இதெல்லாம் சொல்லலாம். நெக்ஸ்ட்டு the lotus and the water lily are also aquatic plants. These roots are fixed to the soil under water. Their leaves and flowers float on the surface. The leaf stalks are very long. ஸோ லோட்டஸ் ஃப்ளவர் வந்து அதுக்கு என்ன அடாப்டேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ஸ்டாக் வந்து லாங்காக இருக்கும். வாட்டர் ரைஸ் ஆகிக்கிட்டே போச்சுன்னா, குளத்தில் பாண்டில் வாட்டர் ரைஸ் ஆச்சுன்னா ஸ்டாக்கும் வந்து ரைஸ் ஆகிக்கிட்டே போகும். வெள்ளத்தனையே மலர் நீட்டம் அப்படின்னு ஒரு திருக்குறள் இருக்குப்பா. ஸோ வெள்ளம்னா வாட்டர் தண்ணி உயர அதோடைய ஸ்டாக், அதோடைய காம்பும் ஃப்ளவருடைய ஸ்டாக்கும் வந்து உயரும். அதான் அதுக்கு மீனிங். ஸோ அது ஒரு அடாப்டேஷன். அப்புறம் இந்த லோட்டஸ் லீஃபில் நீங்கள் தண்ணி தெளிச்சிங்கன்னா தண்ணி ஒட்டாது. ஏன்னா அது வாட்டருக்குள்ளேயே இருக்கிறதுனால அதுக்கு ஃபீவர் வந்துடும் இல்லையா? லோட்டஸ்க்கு ஃபீவர் வந்துடும். அப்புறம் ஃபீவர் வந்துட்டு அப்புறம் வந்து அது நம்ம ஒன்றும் ஃப்ரெஷ்ஷாக இருக்காது. அப்புறம் சாமிக்கு வந்து நம்ம அதை போட முடியாது, அது மாலையாக கட்டி போட முடியாது. ஸோ அதனால் அந்த ஃப்ளவரில் அந்த லீஃப்லலாம் பார்த்தீங்கன்னா வாட்டர் ஒட்டாது. வேக்ஸ் கோட்டிங் இருக்கும், வேக்ஸ் தடவுன மாதிரியே இருக்கும். நீங்கள் ஒரு பேப்பர் எடுத்து நீங்கள் வாட்டருக்குள்ளே போட்டிங்கன்னு வச்சுங்களேன், ஒரு 2 மினிட்ஸில் பேப்பர் வீணாக போயிடும், கசங்கி போய் கிழிஞ்சு போயிடும். ஒரு பேப்பரில் நல்லா வேக்ஸ் தடவிட்டு, மெழுகுவத்தி தடவிட்டு 2 பக்கம் தடவிட்டு நீங்கள் வாட்டருக்குள்ளே போடுங்க, பேப்பர் ஒன்றுமே ஆகாது. பேப்பரில் வாட்டர் ஒட்டாது. அது மாதிரி தான் இந்த லோட்டஸ் ஃப்ளவர், லில்லி ஃப்ளவருக்கெல்லாம் அடாப்டேஷன்ஸ் வந்து கடவுள் அந்த மாதிரி கொடுத்துருக்குறாரு. அதுக்கு என்ன அடாப்டேஷன்னா லாங் ஸ்டாக், தண்டு வந்து ரொம்ப லாங்காக இருக்கும். நெக்ஸ்ட் 1.3.3 they have thick coating of wax and a lot of air spaces to float in water. The water plants, especially the lotus and water lily, have broad leaves. The stomata are on the upper surface of the leaves. There are no openings on the lower surface. The upper surface have thick coating of wax. This prevents water from sticking on the surface. So the stomata are kept open. The carbon dioxide, which is needed for the preparation of starch, gets into leaf through the stomata. Breathing also takes place through these stomata. The water plants such as Vallisneria and Hydrilla remain fully immersed in water. The root fixes the plants to the soil at the bottom of the pond. The plant body is under the surface of water. ஸோ வாட்டர் பிளான்ட்ஸ்னு கேட்டால் வேலிஸ்னீரியா, ஹைட்ரில்லா, டக்வீட், ஜுசியா, நெக்ஸ்ட்டு லோட்டஸ், லில்லி, இதெல்லாம் நீங்கள் எழுதி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஸ்டொமேட்டா வந்து லோட்டஸ் லீஃபில் வந்து அப்பர் சர்ஃபேஸில் இருக்கும், லோயர் சர்ஃபேஸில் இருக்கும். எல்லா பிளான்ட்லேயும் லோயர் சர்ஃபேஸில் இருக்கும், இதில் மட்டும் அப்பர் சர்ஃபேஸில் இருக்கும். ஏன் அப்பர் சர்ஃபேஸில் இருக்கும் அப்படின்னா, வாட்டர் கீழே இருக்கிறதுனால அதால் ப்ரீத் பண்ண முடியாது. மூக்கை கொண்டு போய் தண்ணிக்குள்ளே விட முடியுமா, ப்ரீத் பண்ண முடியாது. நமக்கு நோஸ் அண்ட் நாஸ்ட்ரில்ஸ். அதேமாதிரி பிளான்ட்டுக்கு லீஃபில் இருக்கிற ஸ்டொமேட்டா, இது ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் போர்ஷன்ஸ். பிளான்ட்ஸ் ப்ரீத் த்ரூ ஸ்டொமேட்டா அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். இருந்தாலும் ஸ்டொமேட்டானால வேறு என்ன யூஸ் இருக்குது அப்படின்னு கேட்டால், ஆக்சிஜன் உள்ளே போயிட்டு CO2 வெளியே வர்றது, கேஸியஸ் எக்ஸ்சேஞ்ச் நடக்கிறது ஸ்டொமேட்டானால தான். ஸ்டொமேட்டா இருக்கிறதுனால தான் பிளான்ட்டால் லீவ் பண்ண முடியுது. அதனால் இப்போ வந்து
மேலே சர்ஃபேஸ்க்கு மேலே இருந்துச்சுன்னா அதெல்லாம் ப்ரீத் பண்ண முடியும், கீழே இருந்துச்சுன்னா அதெல்லாம் என்ன பண்ண முடியாது, ப்ரீத் பண்ண முடியாது. நெக்ஸ்ட்டு வந்து லீஃப் எல்லாம் வேக்ஸி கோட்டிங் இருக்கும். வேக்ஸி கோட்டிங் இருக்கிறதுனால வாட்டர் அதில் ஸ்டிக் ஆகாது. அப்போ பிளான்ட்டால் ரொம்ப நாள் வந்து லீவ் பண்ண முடியும், டிகே ஆகாது. அது இல்லாமல் வேலிஸ்னேரியா ஹைட்ரில்லாவும் வாட்டர் பிளான்ட்ஸ் தான். அது வாட்டருக்குள்ளே இருக்கும். இந்த பாருங்கள், மேலே இருக்கிற பிக்சர் லோட்டஸ், அது வாட்டருக்கு மேலே இருக்குது ஃப்ளவர். இந்த கீழே இருக்கிற பிக்சர் வேலிஸ்னேரியா வாட்டருக்குள்ளே இருக்குது. வாட்டருக்குள்ளே இருந்தாலும் அதுக்கு ஃபீவரோ, இந்த பாருங்கள் லோட்டஸ், இந்த லில்லி, இந்த லில்லி ஃப்ளவர்லாம் இந்த ஃபோட்டோஸ் எடுத்துருக்காங்க. இது வந்து ஃப்ளோட்டிங் வாட்டர் பிளான்ட். ஸோ இது பாருங்கள் டக்வீடு வேலிஸ்னேரியா, இது வாட்டருக்கு அடியில் இருக்குது. டக்வீடு குட்டி குட்டியாக இருக்கிறதுனால ஈஸியாக ஃப்ளோட் ஆகிடும், தண்ணிக்கு மேலே நீங்கள் பார்த்துருப்பீங்க எங்கேயாவது. இதெல்லாம் வந்து வாட்டர் பிளான்ட்ஸ், வேலிஸ்னேரியா, டக்வீடு, இதெல்லாம் வந்து water plants. Next 1.3.4, the structure of desert plant and animals. Desert are dry places where there is very little rain. They are very hard and sandy. Sometimes hard wind will blow. The soil is not fertile in the desert. Some plants are well suited to live in these hard and dry areas. They have various adaptations to live in comfort. The plants which live in dry places or deserts are called xerophytes. The prickly pear, the cactus, etc. have special adaptations to live in the desert regions. Their stem are thick and fleshy. Food and water are stored in the stems. Some desert plants have thorns instead of leaves. These thorns prevent loss of water through evaporation. These thorns are useful for protection. The animals in the desert can live without water for some days. Animals like camels can store water in special pouches. So, எப்படி அனிமல்ஸ்க்கும் அனிமல்ஸ் ஆல்சோ ஹாவ் அடாப்டேஷன்ஸ் லைக் பிளான்ஸ். வாட்டர் அனிமல்ஸ்னால் அதுக்கு சில அடாப்டேஷன்ஸ், டெசர்ட் அனிமல்ஸ் ஜீரோஃபைட்ஸ்னால் அதுக்கு தனி அடாப்டேஷன்ஸ். அந்த மாதிரி இப்போ அனிமல்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ டெசர்ட்டில் இருக்கிற அனிமல்ஸ், டெசர்ட்டில் இருக்கிற பிளான்ஸ், டெசர்ட்டில் இருக்கிற பிளான்ஸ்க்கு பேர் ஜீரோஃபைட். ஜீரோ மீன்ஸ் டெசர்ட், நோ வாட்டர். ஜீரோனாலே ஒன்றுலேருந்து என்ன பார்த்தோம், ஜீரோ. ஃபைட்னா பிளான்ட். So no water. The plants grow in places where there no water. அங்கே வாட்டர் இல்லாத இடத்துல அது லீவ் பண்ணுது. டெசர்ட் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் படிச்சிருக்கோம், செகண்ட் ஸ்டாண்டர்டில் படிச்சிருக்கோம். ட்ரீலெஸ், பிளான்ட்ஸ்லெஸ், ஹவுஸ்லெஸ், வாட்டர்லெஸ், ஃபர்டைல் லேண்ட்லெஸ் இருக்கிற ஏரியாவுக்கு பேர் தான் லார்ஜ் ஏரியா ஆஃப் வாஸ்ட் ஏரியா ஆஃப் சாண்ட். அதுதான் டெசர்ட். டெசர்ட்டில் வந்து ஃபெர்டிலிட்டி இருக்காது, ஸ்ட்ரென்த் இருக்காது, சாயிலுக்கு ஸ்ட்ரென்த் இருக்காது, நாங்கள் மென்யூர் இருக்காது, மினரல்ஸ் இருக்காது. Some plants grow, some plants only grow in desert. அதுக்கு தான் வந்து நம்ம வந்து ஜீரோஃபைட் அப்படின்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் prickly pear, கேக்டஸ், இதெல்லாம் வந்து எங்கே லீவ் பண்ணணும்னா டெசர்ட்டில் மட்டும்தான் லீவ் பண்ணணும். அதுக்கு தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், ஜீரோஃபைட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அந்த அனிமல்ஸுக்கு சில அடாப்டேஷன் கடவுள் கொடுத்துருக்காரு. எப்படின்னா திக்காக இருக்கும் அந்த பிளான்ட்டு வந்து பாருங்கள், திக்காக இருக்கும் பாருங்கள். இதெல்லாம் வந்து இதுதான் நீங்கள் க்ரீன் கலரில் பார்க்குறீங்க இல்லையா, அது வந்து ஆக்சுவலாக லீஃப் மாதிரி இருக்கும், ஆனால் லீஃப் கிடையாது, அதுதான் ஸ்டெம்மு. ஸ்டெம்மையே கடவுள் என்ன பண்ணிட்டார், லீஃப் மாதிரி மாற்றிட்டார். அப்போ லீஃபை என்ன சார் பண்ணார் அப்படின்னா, லீஃபை முள்ளாக மாற்றிட்டார். லீஃப் தான் தான்ஸ், லீஃப் தான் என்னவாயிருச்சு தான்ஸ். ஏன் தான்ஸ் வச்சுருக்கிறாருன்னா, டெசர்ட்டில் வாட்டரே கிடைக்காது. ஸோ அனிமல்ஸ் எல்லாம் என்ன பண்ணும், இந்த லீஃபை கடித்து சாப்பிட்டோம்னா நமக்கு கொஞ்சம் வாட்டர் கிடைக்குமே அப்படின்னு சொல்லி இந்த லீஃபை கடிக்க போகும். வேறு தான்ஸ் இருந்துச்சுன்னா அது என்ன பண்ணாது, இட் வில் நாட் டச் த பிளான்ட், டச் பண்ண முடியாது. அதனால தான் கடவுள் வந்து இந்த பிரிக்லி பியருக்கு, கேக்டஸுக்கெல்லாம் ஃபஸ்ட்டு பிக்சர் இருக்கிறது அலோவேரா. அலோவேரானா கத்தாழை. இதெல்லாம் வந்து ஜீரோஃபைட்ஸ்ப்பா. இப்போ இது நம்ம ஸ்கூல்லேயும் வளர்க்கலாம், பட் வந்து இது ஜீரோஃபைட்ஸ், டெசர்ட்டில் வளர்கிற பிளான்ட்டு. இதுக்கெல்லாம் வந்து ஸ்பெஷல் அடாப்டேஷன்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டால் தான்ஸ்னால் முள், அதனால் வந்து அது சர்வை பண்ண முடியாது. அதே மாதிரி தான் கேமல் வந்து என்ன பண்ணும், இந்த பாருங்கள், இது வந்து கேக்டஸ் நீங்கள் ட்ராப் பண்ணணும், அது பக்கத்தில் இருக்கிறது, அது ஒரு டைப் ஆஃப் ஜீரோஃபைட். பண்ண பிக்சரில் திக் ஸ்கின் which prevents loss of water through perspiration and evaporation. They have padded feet to walk easily in the sand. கேமல்ஸ்க்கும் அதே மாதிரி சில அடாப்டேஷன்ஸ் இருக்குது. திக் ஸ்கின் ரொம்ப திக்காக இருக்கும், அதனால் அதுக்கு பெர்ஸ்பிரேஷன் ஆகாது. பெர்ஸ்பிரேஷனை வேர்க்காதனால வாட்டர் வேஸ்ட் ஆகாது. அது கஷ்டப்பட்டு வாட்டரை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்குது. எந்த அனிமலுக்குமே பேக்கு கிடையாது, ஸ்டொமக்குள்ளே ஒரு பேக்கு கிடையாது, எக்ஸப்ட் கேமலுக்கு மட்டும்தான் அந்த பேக் இருக்கும். பவுச்சுனா பேகு. அந்த பேக்கில் கொஞ்சம் வாட்டரை என்ன பண்ணிக்கும், ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு வேணுன்றப்ப எடுத்து குடிச்சிக்கும். அது நமக்கு அந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் இல்லையா, வாட்டர் பாட்டிலே தேவையில்லை. சரி, அதே மாதிரி அதோட
ஃபீட்டு வந்து ரொம்ப பேடட் ஃபீட்டாக இருக்கும். நம்ம தஞ்சாவூர் டூர் போகிறப்போ அதுக்கு நம்ம டூருக்கு நம்ம போகிறதுக்கு காரணமே தஞ்சாவூரில் வந்து ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ணி பார்ப்போம். கேமலோட ஹேபிட்ஸ்லாம் நம்ம பார்ப்போம். அந்த பேலஸில் மியூசியத்தில், பார்க்கில், சிவகங்கா பார்க்கில். அது ஃபீட்டு பார்த்தீங்கன்னா பேடட் ஃபீட்டாக இருக்கும். அப்படியே ஒரு ஃப்ளாட்டாக இருக்கும். அது வந்து அப்போ தான் அதனால் டெசர்ட்டில் என்ன பண்ண முடியும், நடக்க முடியும். நம்மளால நடக்க முடியாது. நீங்கள் வந்து ரோட்டில் நடந்துடலாம்ப்பா, ரிவர் பெட்டில் நடக்க முடியாது. எப்போயாவது காவேரி ரிவர், கோல்டன் ரிவரில் தண்ணி இல்லாதப்போ போய் நடந்து பார்த்தீங்கன்னா நடக்க முடியாது. கால் வந்து மண்ணில் பதிஞ்சிரும். அதே மாதிரி தான் டெசர்ட்லேயும் இருக்கும். அதுக்கு தான் கடவுள் வந்து என்ன பண்ணியிருக்காரு, அதுக்கு வந்து ஸ்கின்னு ரொம்ப திக்காக கொடுத்துருக்கிறாரு, வேர்க்காமல் இருக்கிறதுக்காக. பேடட் ஃபீட் கொடுத்துருக்கிறாரு, ஈஸியாக வாக் பண்ணுறதுக்காக. இதெல்லாம் கேமலுடைய அடாப்டேஷன்ஸ். இதெல்லாம் வந்து ஜீரோஃபைட்ஸ், சம் ஆஃப் ஜீரோஃபைட்ஸ் கலர்ஃபுல் பிக்சரில் நீங்கள் பார்க்கலாம். பாருங்கள், தான்ஸ் இருக்குது. தான் இல்லாத ஜீரோஃபைட்ஸே கிடையாது. அப்போ தான் வந்து இது என்ன பண்ணாது, அனிமல் சாப்பிடாது. இல்லைனா இதில் கஷ்டப்பட்டு இது ஸ்டோர் பண்ணி வச்சுருக்க வாட்டரை அனிமல் என்ன பண்ணிட்டு போயிடும், சாப்பிட்டு போயிடும். கேமல் இஸ் த ஷிப் ஆஃப் த டெசர்ட். ஷிப்பு மாதிரி இது வந்து கிராஸ் பண்ணும். கேமல், ராஜஸ்தான்லாம் கேமல் நிறைய இருக்கும். இது வந்து ஷிப் ஆஃப் த டெசர்ட்னு சொல்கிறோம். ஏன்னா இந்த டெசர்ட்டில் இதால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும், நடக்க முடியும். பாருங்கள், இதுவும் கேமல், இன்னொரு டைப் ஆஃப் கேமல்ஸ். நெக்ஸ்ட்டு 1.3.5 plants and animals of mountainous regions. The mountainous regions are very cold. There is always enough moisture in the air. There is also enough of rain. We find tall trees in those regions. They are fir, pine, cedar and oak. We see pine trees growing on the slopes of the Himalayas. These trees have needle-shaped leaves. The fruits are shaped like cones, so they are called coniferous trees. Tea plants are grown on the slopes of hills. In high altitudes, the land is covered with snow. Some animals are able to live and adapt themselves to cold environment. The polar bear is. மவுண்டேனியஸ் ரீஜியனில் இருக்கிற அனிமலுக்குன்னு சில கேரக்டர் இருக்குது, சில ஸ்பெஷல் ஸ்ட்ரக்சர் கடவுள் கொடுத்துருக்குறாரு. அதுக்கு தான் அடாப்டேஷன் சொல்கிறோம். ஃபார் பிக்சரில் பாருங்கள், அந்த கோட் அங்கே இருக்கிற கோட்டுக்கு வந்து ஹேர் நிறைய இருக்குது பாருங்கள். ஹிமாலயாஸில் இருக்கிற கோட்டெல்லாம் பார்க்குறதுக்கு நமக்கே ஆச்சரியமாக இருக்கும். நிறைய புசுன்னு முடி இருக்கும். இந்த நம்ம எல்கேஜிலே பார்த்துருப்போம், பாபா பிளாக் ஷிப் ஹேவ் எனி உல், எஸ் சார் 3 bags full, 1 for my master and 1 for my little dam who cries down the lane அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். அதில் வந்து ஒரு ஷீப்பை ஒரு அங்கிள் வந்து கட் பண்ணிகிட்டு இருப்பார். அந்த ஷீப்புக்கு நிறைய உள் இருக்கும், ஹேர் நிறைய இருக்கும். இது வந்து ஒரு அடாப்டேஷன், எல்கேஜிலே பார்த்துட்டோம். இன்னும் எதுக்கு இந்த அடாப்டேஷன் கொடுத்துருக்காருன்னா, அப்போ தான் அதுக்கு வந்து வின்டரை தாங்க முடியும், சில்னஸை தாங்க முடியும். இங்கே இருக்கிற கோட்டுக்கு ஹேர் நிறையா இருக்காது. ஹிமாலயாஸில் இருக்கிற கோட்டுக்கு வந்து நிறைய ஹேர் இருக்கும். அது பார்த்திங்கன்னா அது ஃபிர்ன்னு கூட சொல்லலாம். ஃபர் FUR. அதே மாதிரி அங்கே சில பிளான்ட்ஸ் மட்டும்தான் என்ன பண்ணும், மவுண்டெயினுடைய ஸ்லோப்ஸில் லீவ் பண்ணும். காஃபி பிளான்டேஷன், டீ பிளான்டேஷன்ஸ், பெப்பர்லாம் வந்து அந்த மாதிரி காடமம் இதெல்லாம் வந்து அந்த மாதிரி கோல்டு பிளேசஸ்லாம் அது லீவ் பண்ணும். அதுக்கு தகுந்தாப்பில் அடாப்டேஷன்ஸ். இப்போ பைன் ட்ரீஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா லீஃப் வந்து நீடில் ஷேப்பில் இருக்கும், ஊசி மாதிரியே இருக்கும். அதனால தான் அதுக்கு பேர் கோனிஃபெரஸ் ட்ரீஸ். ஊசி மாதிரி இருக்கிறதுனால அதுக்கு பேர் கோனிஃபெரஸ் ட்ரீஸ். ஏன் வந்து அதுக்கு லீஃப் வந்து ஊசி மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா, லீஃப் ப்ராடாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். லீஃப் ப்ராடாக இருந்தால் அதுக்கு வந்து ப்ராப்ளம். அதுக்காக தான் காட் என்ன பண்ணிட்டாரு, லீஃபை வந்து ரொம்ப நீடில் ஷேப்பில் வச்சுட்டார். ஏன்னா அங்கே வந்து உங்களுக்கு வந்து அந்த எவாப்ரேஷன்லாம் கிடையாது, அதெல்லாம் கிடையாது, டிரான்ஸ்பிரேஷன்லாம் கிடையாது. அதனால் வந்து அங்கே வந்து அந்த மாதிரி ஷேப் வச்சுருக்காரு. ஃப்ரூட்டெல்லாம் வந்து கோன் ஷேப்பில் இருக்கும், லீஃப் வந்து நீடில் ஷேப்பில் இருக்கும். அதனால் அதுக்கு பேர் கோனிஃபெரஸ் ட்ரீஸ், கோனிஃபெரஸ் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ தீஸ் ஆர் சம் அடாப்டேஷன்ஸ். இப்போ நம்ம டூர் போனோம்னா, கொடைக்கானல் போனோம்னா ஸ்வெட்டர் எடுத்துகிட்டு போகிறோம் இல்லையா, கேப் எடுத்துகிட்டு போகிறோம் இல்லையா, ஸ்போர்ட்ஸ் டேக்குன்னா அதுக்கு தகுந்தாப்பில் அடாப்டேஷன்ஸ் இருக்கலாம். அதான் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், நம்ம பார்த்துருக்குறோம். நெக்ஸ்ட்டு ஒரு சின்ன ஸ்டோரியோடு முடிக்கலாம். இப்போ ஏன்னா உங்களுக்கு வந்து அனிமல்ஸை பற்றி பார்த்தோம் இல்லையா, அது மாதிரி ஒரு கேர்ள் வந்து என்ன பண்ணுறா, அவளுக்கு வந்து 13 இயர்ஸ்னு நீங்களே கவுண்ட் பண்ணிங்களா, 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஒரு கேர்ள் வந்து அவங்க டேடி கூட ஒரு மவுண்டெயின் மேலே ஏறுறான். அவளுக்கு பொதுவாகவே அனிமல்ஸ் ரொம்ப பிடிக்கும். பாக்கெட்டில் எப்போ பார்த்தீங்கன்னாலும் கிரைன்ஸ் வச்சுருப்பாள். போகிற வழியில் ஏதாவது பேர்ட்ஸ் இருந்துச்சுன்னா அந்த பேர்ட்ஸ்க்கு வந்து அந்த கிரைன்ஸை கொடுப்பா. அந்த ஃப்ரூட்ஸை வச்சுருந்த ஃப்ரூட்ஸை போகிற அனிமல்ஸ்க்கெலாம் கொடுப்பா அந்த கேர்ள்.
ஒரு நாள் வந்து அவங்க டேடி கூட சேர்ந்து ஒரு சின்ன ஒரு ஹில்லாக் ஒரு மவுண்டெயின் மேலே ஏறினான். டேடி மவுண்டெயின் மேலே ஏறி பார்க்கலாம் டேடி அப்படின்னு சொன்னோன்னே, சரிம்மா ஸ்கூல் லீவாக தானே இருக்குது, சரி உனக்கும் ஒரு ஒரு நல்ல என்விரான்மெண்ட்டை பார்க்கலாம், சரி வா போகலான்னு சொல்லி அவங்க டேடி வந்து அந்த கேர்ளை கூப்பிட்டுட்டு அந்த மவுண்டெயின் மேலே போகிறாரு. அந்த மவுண்டெயினில் போகிறப்போ அங்கே ஒரு அங்கிள் ஒரு தாத்தா வந்து என்ன பண்ணுறாரு, கோட்டெல்லாம் ரியர்டு த கோட்டெலாம் வந்து மேய்ச்சிட்ருக்காரு. அங்கே இருக்கிற கோட்டெலாம் ஹேர் கொஞ்சம் நிறையா இருக்கும், கொஞ்சம் குண்டாக இருக்கும், பார்க்குறதுக்கே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதெல்லாம் வந்து என்ன பண்ணிகிட்ருக்காரு, அது கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்காரு. அதெல்லாம் கிராஸ் சாப்பிட்டுருக்கு. அப்போ வந்து ஒரு கோட்டு அந்த பக்கம் போகுது, அதை ஓடி கொண்டு போய் பிடிச்சி இழுத்துட்டு வர. இந்த பக்கம் ஒரு கோட்டு ஓடுது. நீங்கள் ஓடுவீங்கள்ல, எங்கேயாவது க்யூவில் போகிற சொன்னால் யாராவது ஒருத்தர் 2 பேர் மாறிடுவீங்க இல்லையா, அந்த மாதிரி தாத்தா போய் இந்த கோட்டை கண்ட்ரோல் பண்ணுறாரு. ஈஸ்ட் சைடு கண்ட்ரோல் பண்ணால் வெஸ்ட் சைடு கோட்டு ஓடுது, வெஸ்ட் சைடு ஓடுனா சவுத் சைடு ஓடுது, சவுத் சைடு கண்ட்ரோல் பண்ணால் நார்த் சைடு ஓடுது. இப்படி வந்து கஷ்டப்பட்டு கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்காரு. அப்போது அந்த இந்த குட்டி கேர்ளுடைய அப்பா கேட்குறாரு, குட்டி கேர்ளில் கொஞ்சம் அப்பா ஏன்ப்பா எப்போதும் ஒரு டாக் வச்சுருப்பேன், இந்த டாக் வந்து இந்த கோட்டெல்லாம் பார்த்துக்குமே, எங்கேயும் கோட்டெல்லாம் ஓடாமல் பார்த்துக்குமே, ஏன்னாச்சு எங்கே அந்த டாகு அப்படின்னு சொன்னோன்னே, அட ஏன் சார் நீங்கள் வேறு, அந்த டாக் இருந்தால் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சார், என்னால் ஓடவே முடியல, அங்கே எங்கேயும் ஓடிக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது, டாக் இருந்தால் அதுவே பார்த்துக்கும், ஏன்ப்பா என்னாச்சு டாகுக்கு அப்படின்னு கேட்டார். அந்த டாக் அந்த பையனுங்கள்லாம் அந்த பக்கத்தில் இருக்கிற பையனுங்கள்லாம் வேடிக்கை பார்க்க வந்தானுங்க சார். உங்கள் பொண்ணு வந்து உங்கள் கையை பிடிச்சிட்டு அமைதியாக வருது, அந்த பையனுங்க மெச்சீவியஸ் பாய்ஸ், நாட்டி பாய்ஸ், குறும்புக்கார பசங்க கல் எடுத்து அடிச்சிட்டானுங்க, அதனால் டாகு வீட்டில் படுத்து கிடக்கு சார், அதெல்லாம் வர முடியல, நடக்க முடியல சார் அப்படின்னு சொன்னோன்னே இந்த கேர்ள் சொன்னால், டேடி டேடி நம்ம போய் பார்க்கலாம் டேடி, ப்ளீஸ் டேடி நம்மளும் போய் பார்க்கலாம் டேடி, வாங்க டேடி அப்படின்னு சொன்னோம். சரி வாம்மா நீ ஆசைப்பட்றேன்னு சொல்லி அந்த தாத்தா கிட்ட உன் வீடு எங்கேப்பா இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. இந்த நான் வந்து காமிக்கிறேங்க, வீட்டை காமிக்கிறேங்கன்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிறவங்கள வந்து இந்த ஆடெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கப்பான்னு சொல்லிட்டு தாத்தா வந்து கூப்பிட்டு போகிறாரு. அந்த கேர்ளையும் அந்த கேர்ளோட அப்பாவையும் கூப்பிட்டு போகிறாரு, அவருடைய குடிசைக்கு கூப்பிட்டு போகிறார். கூப்பிட்டு போனால் அங்கே வந்து அந்த டாக் படுத்துருக்கு. இந்த கேர்ளை பார்த்தோன்னா அந்த டாக் வருது. அதுக்கே தெரிஞ்சு போச்சு இந்த கேர்ள் நம்மளை நல்லா மதர் மாதிரி பார்த்துக்குவா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் வருது. ஒன்று பார்த்தா அந்த கால் நடக்க முடியல, காலில் வந்து லேசாக பிளட்டு வந்திருக்கு. உடனே அவங்க டேடி வந்து டாக்டர், அந்த கேர்ளோடைய டேடி வந்து டாக்டர். அவர் என்ன பண்ணுறாரு பார்க்குறாரு, பார்த்துட்டு ஒன்றும் பெருசாலாம் போன்லாம் ஒன்றும் ஆகலம்மா, எலும்பெல்லாம் உடையலை, சும்மா கொஞ்சம் ஸ்வெல்லிங் இருக்குது, கொஞ்சம் வந்து சரியாக போயிடும், என்ன டேடி பண்ணணும், என்ன பண்ணால் சரியாக போயிடும் அப்படின்னு கேட்குறா. ஒன்றும் இல்லை, ஹாட் வாட்டர் எடுத்து அதை வந்து துணியில் தொடச்சி அதை வந்து ஒத்தடம் கொடுத்தா அது சரியாக போயிடுமா அப்படின்னு சொன்னோடனே அந்த கேர்ள் என்ன பண்ணுறா, அங்கே போய் சைடில் இருக்கிற குச்சியெல்லாம் எடுத்து சேர்க்குறா. ஒரு 2 கல்லை வச்சு அந்த குச்சியெல்லாம் வச்சு பற்ற வைக்கிறா. பற்ற வச்சு அந்த தாத்தாவுடைய குடிசையிலேருந்து ஒரு ஒரு வெசல் எடுத்துகிட்டு வந்து ஹாட் வாட்டர் வைக்கிறா. அங்கே ஒரு துணி இருக்குது, தாத்தா வீட்டில் ஒரு துணி இருக்குது, அந்த துணியை எடுத்து என்ன பண்ணுறா, அந்த ஹாட் வாட்டரில் நனைச்சி பொழிஞ்சிட்டு அந்த டாகை காலில் அப்படி வைக்கிறா. வைக்கணுன்னா அந்த பெயின் குறையுது, டாகோடைய பெயின் குறையுது, ஸ்வெல்லிங் குறையுது. அப்படியே டாக் வந்து என்ன பண்ணுது, அவன் கால் கிட்ட படுத்துக்குது, அந்த கேர்ளுடைய காலில் படுத்துக்கிட்டு அப்படியே டாகு நல்லா தூங்கிடுது, கொரட்டை விட்டு தூங்கிடுது. உடனே அந்த கேர்ளுக்கு ரொம்ப சந்தோஷமாக போயிடுது. டேடி ரொம்ப தேங்க்ஸ் டேடி, நான் சொன்னோன்னே என்ன மவுண்டெயின் கூப்பிட்டு வந்தீங்க, நான் சொன்னோன்னே தாத்தா வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தீங்க, நான் சொன்னோன்னே அந்த டாகுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறதுக்கு ஒத்துக்கிட்டீங்க, தேங்க்யூ டேடி, நல்ல டேடி, வெரி குட் டேடி அப்படின்னு சொல்லி அவள் வந்து உங்கள் டேடிக்கு ஒரு கிஸ் பண்ணிவிட்டு, உடனே டேடியும் நீ நல்ல பொண்ணுமா, நீ நல்ல ஒபீரியண்ட்டாக இருக்கிற, நீ வந்து அனிமல்ஸ்கிட்ட கைண்டாக இருக்கிறியே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த கேர்ள் என்ன பண்ணால் ஒரு டெய்லி 10 days போய் அந்த டாகை பார்த்துட்டு அதுக்கு அந்த ரஸ்கெல்லாம் கொடுத்துட்டு வந்தா. டாகும் அந்த கேர்ளும் ரொம்ப ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க. சரி, இப்போது நாங்கள் வந்து உங்களை ரொம்ப கண்ட்ரோல் பண்ணுவோம் கிளாஸில் பார்த்தீங்கன்னா. ஏன் கண்ட்ரோல் பண்ணுவோன்னா, நீங்கள் இப்போயே ஒரு ஷேப்பாக வரணும், இப்போயே ஒபீரியண்ட்டாக இருக்கணும், அப்போ தான் பின்னாடி வந்து நீங்கள் நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து உங்களை கண்ட்ரோல் பண்ணுவோம். எதுக்காக அப்படின்னா, நீங்கள் என்னவா வரப்போகிறீங்கன்னு எங்களுக்கு சின்ன வயசுல தெரிஞ்சிடும், உங்களுடைய நேச்சர் எங்களுக்கு தெரிஞ்சிடும். கொஞ்சம் நீங்கள் மாறி இருந்தீங்கன்னா நாங்கள் ட்ரை பண்ணி மாற்றுறதுக்கு தான் நாங்கள் இவ்வளோ தூரம் கண்ட்ரோல் பண்ணி உங்களுக்கு நிறைய அட்வைஸ் பண்ணி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கிறது காரணம் இதுதான். சரி, இப்போ அந்த கேர்ள் யாருன்னு கேட்குறீங்க. அந்த கேர்ள் வந்து பின்னாடி வந்து அந்த கேரக்டர் அப்படியே வளர்ந்துருச்சு. பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வார் வந்துச்சு. இந்த வார் புரோக்கன் பிட்வீன் ரஷ்யா அண்ட் இங்கிலாந்து, 2 கண்ட்ரியுமே பெரிய கண்ட்ரி இல்லையா. ஸோ 1854 அந்த ரஷ்யாவுக்கும் இங்கிலாண்டுக்கும் ஒரு பெரிய வார் வந்துச்சு. அந்த வாரில் நிறைய பேர் கால் போய் கை போய் ஊண்டடாகி பிளட்டோடு இருந்தாங்க. அவங்களாம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த கேர்ள் என்ன பண்ணால், பின்னாடி பெரிய உமன் ஆனதுக்கப்புறம் போய் அவங்களுக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் கொடுத்து கைண்டாக பேசி நிறைய பேரை காப்பாற்றினான். அந்த கேர்ள் வேர்ல்டுலேயே அந்த மாதிரி ஒரு கேர்ளை பார்க்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. அந்த கேர்ள் நேம் நம்ம வந்து த கேர்ள் வித்
லேம்ப் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். ஜிகேல வரும் இந்த கேர்ள் வித் ஏ லேம்ப் அப்படின்னு சொல்லி. அந்த கேர்ள் நேம் தான் ஃப்ளோரன்ஸ் நைட்டிங்கேல். ஃப்ளோரன்ஸ் நைட்டிங்கேல். ஸோ அந்த சின்ன வயசுலேயே அந்த கேர்ளுடைய கேரக்டரு தெரிஞ்சு போச்சு. அது மாதிரி உங்களோட கேரக்டரையும் நாங்கள் வந்து ஷேப் பண்ணுறதுக்காக தான் நான் இவ்வளோ தூரம் பண்ணுறோம். ஓகே, பாய், தேங்க்யூ.